ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். அன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்லாம் போல் இருந்துச்சு. அப்படியே குட்டிசாரும் நானும் கடைக்கு போயிட்டு இந்த மார்ஷ்மெல்லோ அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து இந்த கப்பு சூப்பராக இருக்கேன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நார்மல் இது ஸ்ட்ராபெரியும் அதுக்கப்புறம் இது வந்து கிவி ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து 45 ருபீஸ் ஒன்று. அதுக்கப்புறமா இந்த சாக்கோபார் இருக்குல்ல, அதில் வந்து 2 வாங்கிட்டு வந்தேன். குட்டிஸாருக்கும் எனக்கும். இது வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க, அதனால் 2 மட்டும் வாங்கிட்டு வந்தேன். மினி சாக்கோபார் இருக்குல்ல, அது 10 ரூபாய்க்கு உள்ளது. அதுக்கப்புறம் இந்த கோன், இது வந்து பிள்ளைக்கு. நாங்கள் வேறு யாருமே சாக்லேட் ஃப்ளேவர் வந்து விரும்பி சாப்பிட மாட்டோம். அவனுக்கு மட்டும் அது ஃபேவரேட், அதனால் அது வாங்கி கேட்டான். இது வந்து 35 ருபீஸ். அப்படியே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இனி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதுக்காட்டில் அடுத்தால சொல்லியிருக்கான் ஸ்நாக்ஸுக்கு வந்து வேறு ஏதாவது பண்ணி தரணும் அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கான். இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டாக சாக்கோபாரை உரிச்சு வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரோட அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணாதானே நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தருக்கு அதையாக ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வீடு ஃபுல்லாக ஒரே தூசி, சமைக்கிறது கூட போராட்டமாக இருக்குது. டெய்லி க்ளீன் பண்ணுறதும் அப்படியே போய்ட்டுருக்கு. அதனால தான் நான் வந்து வீடியோஸ் எதுவும் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் எடுக்கவே இல்லை. ஷார்ட்ஸ் கூட எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப எடுக்கிறது, அதுக்கப்புறம் திரும்ப தூசாகும், இப்படியே தான் போய்ட்டுருக்கு. அதனால தான் வேறு எதுவும் சமைக்கிறது இல்லை. அந்த சாப்பாடும் குழம்பு, மீன் குழம்பு மட்டும்தான், அப்படி தான் போய்ட்டுருக்கு. வேறு எதுவும் சமைக்கலை. அதனால தான் நான் வீடியோஸும் போடலை. எம்மா எனக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தாம்மான்ட்டுக்கிட்டே இருந்து கேட்டுகிட்டே இருந்தான். அதையும் ஒரு கடி கடிச்சிட்டு அப்படியே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த புதினாவோட ஸ்டெம் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். சூப்பராக முளைச்சி வந்துருச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதான் சரி இதில் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. கிளாஸ் எல்லாம் தூசாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இன்னும் க்ளீன் பண்ணலை. இனி க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் ஏதாவது சமைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து டெய்லி க்ளீன் பண்ணுறது தான். டெய்லி இப்படி தூசாகிட்டே இருக்குது. இந்த நமக்கு வந்து சீலிங், பழைய சீலிங் இருந்துச்சுல, அதில் உள்ள முன்னாடி இருந்த அந்த புட்டி அதெல்லாம் வந்து இடித்தாங்க. அது இடித்ததுனால தூசு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மந்த் வந்து மாமார்த்தில் இருந்து 2 சோப்பு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 பீஸ் வரும் பேக்கிங்கில். சோப்பில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஓட்ஸும் மில்க்கும் தான். பிள்ளைங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்டராக வச்சுருக்கும். ஸ்மெல்லெல்லாம் நல்லா மைல்டாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், மாமார்த்துன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. குட்டிசார்ட்ட வந்து யூஸ் பண்ணி பாருன்னு சொன்னேன். அதான் சோப்பு போட்டுட்ருக்கான். ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. நல்ல சாஃப்டாக சில்கியாக சூப்பராக இருந்துச்சு ஸ்கின் வந்து. நான் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கண் வந்து எரிச்சல் இருக்கா அப்படின்னு கேட்டேன். எதுவுமே இல்லைம்மா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான். அவனுக்குமே பிடிச்சிருந்துச்சு. அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அனுப்பியிருந்தாங்க. இதில் வந்து SPF 30 இருக்குது. இது வந்து டாக்ஸின் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். சம்மர் வந்தாச்சு. நம்ம அம்மாமாருக்கெல்லாம் பெரிய பிரச்சனை, பிள்ளைங்க ஓடிட்டே இருப்பாங்க வெயிலில். அந்த ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுலேயுமே ஓட்ஸு மில்க்கு அந்த மாதிரி தான் இருக்குது. SPF 30 இருக்குது. மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எதுலேயுமே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்ல க்ரீமி டெக்ஸ்சர்லாம் சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக எடுடான்னு நிறைய எடுத்துட்டான். நான் வந்து இப்போது தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஸ்மெல்லு வந்து பெரிய அளவு இல்லை. வாசனை எந்த வாசனையுமே வரல. மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேரமன் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸ்கின்னில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. நல்ல மாய்ஸ்டராக தான் இருக்குது. காமிக்கிறேன். மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள், மாமாஎர்த் ஆப்பு, அதுக்கப்புறம் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கும்போது என்னோடய கூப்பன் கோட் KKS 2024 யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 20% ஆஃப் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் ஒவ்வொரு மரம் நடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2025க்குள்ளே 1 மில்லியன் மரம் நடணும், அதுதான் அவங்க பிளானு. அதே மாதிரி மாமாஎர்த் வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் இந்தியன் பிராண்டு. நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். பிடிச்சவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. சூப்பராக நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்துச்சு.
பிடிச்சவங்க வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு ரவை போட்டிருக்கேன். இது கூட வந்து 1/2 கப்பு ரைஸு, நம்ம வேக வச்சு வடித்த சாதம் இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் அதே மாதிரி 1/2 கப் அளவு தேங்காய் துருவி வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு ஏலக்காய் இருக்குன்னா ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இதில் வந்து 1 கப்பு தண்ணியில் 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். வெல்லம் அப்படின்னா 1 கப்பு சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஆனதுனால 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் இனிப்பு தட்டும். இப்போது அந்த அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல திக்காக தான் இருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதே வந்து சூடோடையே இந்த மாவு கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லா பக்கமும் இனிப்பு படணும். இது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பாகெல்லாம் சேர்த்து கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். ஆப்ப மாவு பதத்தில் இருக்கணும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நான் போடுறத பார்க்காதீங்க, 1 தடவை 2 தடவை அப்படி இல்லை. அது வந்து சின்ன ஸ்பூன் வந்து கிடைக்கல தேடும்போ, அதனால் கத்தியை வச்செல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் அளவு வந்து உங்களுக்கு மெஷரிங் ஸ்பூனோட அளவு எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அந்த இதில் வந்து செக் பண்ணி அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஜீரகத்துக்கு வாசனை பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக ஜீரகம் கூட போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பிடிக்காது, அதனால் நான் சேர்த்துக்கல. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 கைப்பிடி அளவு போல் எடுத்துருக்கேன். குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நிலக்கடலை இருக்குல்ல, அது கூட நம்ம வறுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கலத்தப்பம் ரெசிபி இருக்குல்ல, அதில் வந்து இன்ஸ்டன்ட் வெர்ஷன். இது வந்து இன்ஸ்டன்ட் கலத்தப்பம் ரெசிபி. அதனால் நம்ம ரவை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் ரெசிபி வந்து அரிசி பச்சரிசி இருக்குல்ல, அது சேர்த்து பண்ணுவாங்க. அந்த ரெசிப்பியும் சீக்கிரமாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நம்ம குக்கரில் அடிகனமான பாத்திரத்தில் பண்ணுவோம், கேக் மாதிரி பண்ணி எடுப்போம். இது வந்து நம்ம இந்த ஆப்ப பேன் இருக்குல்ல, அதில் தான் வந்து பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்டாகி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி இவ்வளோ நெய் நிற்கிது, இந்த எல்லா நெய்லேயுமே சேர்த்து ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக நெய்யை மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நான் வந்து இந்த பேன் வந்து நல்லா ஹீட்டாக இருந்துச்சு. ஹீட்டை குறைக்கிறதுக்கு எண்ணெயை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணியிலெல்லாம் குளிப்பாட்டி சூடெல்லாம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பேனை தூக்கி உள்ளே வச்சுருக்கேன். இப்போ அந்த மாவில் வந்து தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஆப்பா சட்டி இருக்குல்ல, அதை வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் வந்து ஏதாவது கடாய் கூட எடுத்துக்கலாம், நல்லா தான் வரும். சூடான பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 குழிக்கரண்டி அளவு எடுத்து ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சு மூடி வச்சுட்டா போதும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஆப்பம்லாம் வேகும்ல, அதே மாதிரி தான் கொஞ்சம் டைம் ஆகும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், சூப்பராக இருக்குது. சைடெல்லாம் பபிள்ஸ் எல்லாம் வந்து இந்த குழி குழியாக இருக்கும்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்தது ஊற்றிக்கலாம். இது அடுத்தது ஏன் காமிக்கிறேன்னா, எண்ணெய் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தான் ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா ஒரு மாதிரி மெது மெதுன்னு ஆயிரும். இது வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 குழிக்கரண்டி அளவு மாவும் போட்டு அந்த மாதிரி மூடி வச்சு எடுத்துடுவேன். இன்ஸ்டண்ட்டாக பிள்ளைங்களுக்கு நினச்ச உடனே பண்ணி கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சமாக இனிப்பு கம்மியான மாதிரி ஃபீல் ஆச்சு. அது நாட்டு சர்க்கரை நம்ம எவ்வளோ போட்டாலும் இனிப்பு அந்த அளவுக்கு வராது. வேணா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வெல்லம், கருப்பட்டி அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம தேங்காய் சேர்த்துருந்தோம்ல, அதெல்லாம் இடையில கடிப்படும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.